இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பூந்தி பொரிக்காமல் டைரெக்டாக கடலை மாவு வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ஈஸியாக பண்ண போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஒரு லட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல பஞ்சு போல் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். நீங்கள் 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபெஸ்டிவல் காலங்கள்லையுமே நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். முக்கியமாக தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் லட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறதே இல்லை. ரொம்பவே குயிக்காக அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸ்க்குள்ளெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சரியாக 1.5 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் தான். நம்ம மோத்திச்சூர் லட்டு அப்படிங்கிற பட்சத்தில் ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு நான் ரெட் ஃபுட் கலர் எடிபிள் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா பீட்ரூட் கூட நல்லா அரைச்சிட்டு அந்த ஜூஸ் கூட நீங்கள் ஊற்றி அந்த மாதிரி கூட பண்ணலாம். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் சரியாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது மாவோட பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பேட்டர் அந்த டைப்புக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுக்கு மாவு இருக்கணும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 கரண்டி அளவுக்கு மாவை இந்த மாதிரி நார்மலாக அப்படியே எண்ணெயில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிறது மாதிரி நம்ம பொரித்து எடுக்கணும். அதாவது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விடக்கூடாது. அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அதாவது நல்லா சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ இன்னொரு மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா டக்குன்னு கிறிஸ்பினஸ் ஆயிரும். அதாவது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் போட்டோடனே திருப்பி போட்டு கொஞ்சம் நல்ல கட்டியானதும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அதாவது அந்த எண்ணெயோட சலசலப்பாக அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியானதும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம குட்டி குட்டியாக குழிக்கரண்டியில், அதாவது இந்த ஹோல்ஸ் இருக்கக்கூடிய கரண்டி எடுத்து நம்ம பூந்தி பொரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம லேசாக ஒரு பல்ஸ் விட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை லேசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி துகளாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சின்னதாக இருக்கும் ரவை பருவத்தில். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் சரியாக 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. 1.5 கப்பு கடலை மாவுக்கு நம்மளுக்கு 1 கப்பு சுகர் ரொம்பவே பர்ஃபெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு சுகர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்து இதை 1 கம்பி பதம் வர்றது வரைக்கும் நம்ம காய வச்சு எடுக்கணும். இப்போ இதில் ஒரு 5 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 விரலில் வச்சு பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம 1 கம்பி பதம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் கொஞ்சமாக ட்ராப்ஸ் அளவுக்கு, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரே ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு நான் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். தேவை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த லட்டு பவுடர், அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இமீடியட்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஓரளவுக்கு இந்த சுகர் பாகில் இந்த பூந்தி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ரொம்ப ஹையில் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை பாகுப்பதம் கொஞ்சம் தப்பாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது இறுக பார்க்கும், நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ஸோ 1 கம்பி பதத்தில் நீங்கள் போட்டுறணும். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி, ஒரு 10 போல் முந்திரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம போட்டு சேர்த்து பண்ணும்போது எடையாக நம்மளுக்கு கடிப்படும்போது இந்த கேஷ்யூலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆப்ஷனல் தான். தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வரும்ல, அந்த டைமில் லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சூடாகவே சாப்பிட்டோம் அப்படின்னா 1-2 லட்டுலாம் எடுத்து சாப்பிட்ருவோம்.
அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 வீக் வரைக்கும் இது கெட்டு போகாது. நீங்கள் வந்து லட்டு பிடிக்கும்போதோ இல்லை கடாயிலையோ கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஏர்டைட்டான பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் கூட தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி படாமல் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு பூஞ்சை பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு மோத்திச்சூர் லட்டு. இது வந்து முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.